வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? ஆ, இந்த நான் சேனல் வந்து ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட பர்ப்பஸே வந்து நான் பார்த்தீங்கன்னா, மினிமலிஸ்ட்டா எப்படி லைஃப்ப ரன் பண்றது? அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ணணும் மக்களுக்கு. அடுத்து வந்து முக்கியமா ஜென்ஸி அதாவது 2000, 2010, 2020ல பொறந்த இந்த கிட்ஸு, அ 21 வயசுக்குள்ள இருக்க இந்த ஜென்ஸிக்கெல்லாம் வந்து சம்திங் நம்ம பண்ண தப்பா எதுவும் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். கிடிட் எதுவுமே போல. எடிட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. அப்படியே பேசுறேன், அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. ஆ மினிமலிஸ்ட்டா இருக்கணும். அது ஓகே. செலவெல்லாம் கம்மி பண்ணி அதெல்லாம் இருக்கணும் ரைட்டு. இப்ப ஜென்ஸிக்கு என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பர்ப்பஸ்ஃபுல்லி நான் ரெடி பண்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் 10லேருந்து 20க்குள்ள இருக்கிறவங்களுக்கு. 10லேருந்து 20க்குள்ள இருக்கிறவங்களுக்கு. 10லேருந்து 20க்குள்ள இருக்கிற பசங்க. 10லேருந்து 20 இருக்கிற பசங்க, நீங்க வந்து அம்மா அப்பாட்ட நீங்க என்ன கேட்பீங்க? அம்மா அப்பாட்ட நீங்க கேட்கறது என்ன கேட்பீங்கன்னா, "எனக்கு ஷர்ட் வேணும், பேண்ட் வேணும், தீபாவளிக்கு புது ட்ரெஸ் வேணும், பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் வேணும், பசங்களுக்கு குடுக்க வேண்டியது வேணும், எனக்கு டூ வீலர் வேணும், மொபைல் வேணும், அ வ எனக்கு வந்து லாக்கெட் வேணும், எனக்கு வந்து செயின் வேணும், எனக்கு வந்து ஷூ வேணும், பெல்ட் வேணும்." இதெல்லாம் கேட்குறீங்கல்ல? இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க கேட்க வேண்டியது உங்க ஃபாதர் அண்ட் மதர்ட்ட நீங்க கேட்க வேண்டியது போர்ட்ஃபோலியோ. புரியுதா? நீங்க கேட்க வேண்டியது என்ன? போர்ட்ஃபோலியோ. உங்க வயசு 10. ஒரு பையனா இருக்கலாம், ஒரு பொண்ணா இருக்கலாம். உன் வயசு 10. நீ என்ன பண்ணணும்? உங்க அப்பாட்ட, உங்க அம்மாட்ட கேட்க வேண்டியது, "டாடி, அப்பா, அம்மா, எனக்கு 2,00,000க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க." 10 வயசுல நீ கேட்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா 10 வயசுல நீ கேட்கணும். 2,00,000க்கு எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. ரூ. 2,00,000 போர்ட்ஃபோலியோ. இல்ல உன்னோட வயசு 15 வயசு ஆயிடுச்சு. உங்க அப்பா அம்மாட்ட நீங்க கேட்க வேண்டியது, "அப்பா, டாடி, எனக்கு 5,00,000க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போர்ட்ஃபோலியோ வேணும். ஸ்டாக்ல இல்ல. நான் சொல்றது ஸ்டாக்ல கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு போர்ட்ஃபோலியோ வேணும். அப்பா, எனக்கு கட்டாயமா எனக்கு வேணும். இத நீங்க பண்ணுங்க." அப்படின்னு கேளுங்க. ஏன்னா, அவங்க உங்களுக்கு குடுக்குற கல்வியோ, அவங்களுக்கு குடுக்குற ஒரு பொருளோ, பொருள பத்தி கேட்கவே வேணாம். அது போயிடும். கல்வி வந்து நிலையா நிக்கக்கூடியது நம்மளோட வரையும். அந்த கல்விய குடுத்து, இந்த போர்ட்ஃபோலியோ குடுக்கும் பொழுது, நீ வேலைக்கு போயி சம்பாரிக்கிறத விட, அவர் குடுத்த அந்த 15 வயசுல 5,00,000மோ, 2,00,000மோ அது பெருகி பன்மடங்காகி, நீங்க வேலைக்கு போம்போது நீங்க என்ன சம்பாரிப்பீங்களோ, அத விட அது தரும். புரியுதா? இத வந்து எந்த எஜுகேஷன்லயும் யாரும் சொல்லப் போறது கிடையாது. மக்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. அதனால நான் இத வந்து கிட்ஸுகளுக்காக, ஜென்ஸீஸ் கிட்ஸுக்காக நான் சொல்றேன். தயவு செஞ்சு 10லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற உடனடியா உங்க அம்மா, அப்பா கிட்ட நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, "ஐ நீட் 5,00,000 போர்ட்ஃபோலியோ இம்மீடியட்லி." ஒரு 6 வயசு பொண்ணு, 7 வயசு பொண்ணு அல்லது 10 வயசு பொண்ணு ஒரு 5,00,000 போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க. போர்ட்ஃபோலியோ 5,00,000 குடுத்தாச்சு. 25 வயசுல இந்த போர்ட்ஃபோலியோ என்ன ஆகும் தெரியுமா? சிஏஜிஆர் நான் வந்து 12% வச்சாலே போதும். பன்மடங்காயிடும். அதுக்கு இப்ப இத நான் கேட்காம நான் பெல்ட்ட வாங்கி, அத வாங்கி, இத வாங்கி, இத போட்டேன்னா அதுல என்ன இருக்கு? அதுல வந்து இதே கிடையாது. ஓகே. இதுல நான் வந்து இப்ப நான் ஷேர் பண்ண போறது, ஐ வாண்ட் டூ ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே. முக்கியமானத ஷேர் பண்ண போறேன். இதுல இத ஏன் இந்த கருத்த நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆ 1 இயர்க்கு முன்னாடி வந்து என்னோட பொண்ணு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சண்டே அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது காலைல எந்திரிச்சு முழிச்ச உடனே என் பொண்ணு என்ட்ட ஓடி வந்து சொன்னது, "அப்பா, எனக்கு வந்து 50,00,000 போர்ட்ஃபோலியோ வேணும்னுச்சு." என்னது 50,00,000? "உனக்கு தான் தங்கம் வச்சிருக்கேன், பாண்ட் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வீடு இருக்கு. உனக்கு என்னத்துக்கு அப்படி? என்ன வேணும்? எங்க பார்த்தேன்னு?" "இல்ல டாடி, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல எனக்கு 50,00,000 வேணும். இம்மீடியட்டா அரேஞ்ச் பண்ணுங்கன்னுச்சு." என் பொண்ணோட வயசு 14. எனக்கு பெருமையா இருந்தது. அவங்க மேபி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ஏதாவது நான் சேனல் கிணல்ல ஏதாவது பார்க்கும்போது ஏதாவது வேர்ட கீட கேட்டிருந்திருக்கலாம். ஏதாவது அனலிஸ்ட் ஏதாவது பேசுறதா சேனல்ஸ்ல நான் பார்க்கும்போது, அத ஏதாவது பார்த்துருந்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க மனசுல ஏதோ பதிஞ்சிருச்சு. என் பொண்ணு கேட்டவுனே எனக்கு ஒரு ஷாக்கா இருந்தது. ஆனா, இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சேலஞ்சா எடுத்தேன். எடுத்துட்டு கன்டினியூவா 8 மந்த் ஐ வாஸ் ஸ்டார்ட்டட் இன்டூ இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டூ ஷேர் யூ. அத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. தட் இஸ் அ ஸ்க்ரீன். ஸ்க்ரீன பாருங்க. எப்போ இது சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் அக்டோபர்ல எனக்கு சொன்னாங்க. அக்டோபர்ல எனக்கு சொல்லி
அக்டோபர்ல சொல்லி எனக்கு வந்து இப்போ நடந்திருக்கிறது வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 1 இயர் ஆச்சு. 10, 11 மாசம் ஆச்சு. 10, 11 மாசத்துல ஐ கிரியேட்டட் 50 லேக் போர்ட்ஃபோலியோ. மார்க்கெட் வேற எங்கேயுமே போல. மேலேயும் இறங்கல, கீழ இறங்கல. 0ல தான் இருந்துச்சு. நான் ஒரு ஃபண்ட சூஸ் பண்ணேன். அந்த ஃபண்டு மைனஸ் இண்டெக்ஸ் -15%. நல்லா கேட்கணும். -15%. என் பொண்ணு சொல்லிடுச்சு போர்ட்ஃபோலியோன்னு. எந்த போர்ட்ஃபோலியோன்னு என் பொண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதனால நானாவே என்ன பண்ணேன், ஐ வாஸ் கிரியேட்டட் வித் ஒன் இண்டெக்ஸ் ஃபண்ட் விச் இஸ் ஹேவிங் லெஸ் தென் 15% ஆஃப் ஸ்லிப். அதாவது 15% கீழ இருக்கிற ஃபண்டா பார்த்து நான் வாங்கிட்டேன் நானு. வாங்கிட்டு 6 லேக், 5 லேக், 3 லேக் கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் வர்ற இன்ட்ரெஸ்ட் அங்கேருந்து வருது, இங்கே ஃபண்ட், இந்த ஃபண்ட் எல்லாத்தையும் ஃபண்டையும் போட ஆரம்பிச்சேன். போட்டு நவ் ஐ அம் சிட்டிங் வித் 54. 2 டேஸ் பிஃபோர் என் பொண்ண கூப்பிட்டேன். "நீ எனக்கு ஒரு டாஸ்க் குடுத்தியே ஒரு 10 மாசம் முன்னாடி, அந்த டாஸ்க்க பார்க்குறியா?" அப்படின்னேன். "என்னப்பா என்ன டாடின்னு?" "நீ மறந்துருப்ப இந்தா" அப்படின்னு சொல்லி அண்ட் ஷோன் தட். ஆனா அவங்க அத கண்டுக்கவே இல்ல. பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதோட வேல்யூ என்னன்னு தெரியல. அப்ப என் பொண்ணுட்ட சொன்னேன், ஒய்ஃப்ட்ட சொன்னேன், "நம்ம காப்பாத்துறோமோ இல்லையோ, இந்த போர்ட்ஃபோலியோ உங்கள காப்பாத்தும்" அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த வீடியோவ நான் நிறைவேற்றிக்கிறேன். இன்னொன்னு, ஆம் வீடியோ வீடியோ எதுவுமே எடிட் பண்ணாம நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல வந்து டைரக்ட்டா போடுற வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சேனல்ஸ்க்கு நான் நிறையா கொடுத்துருக்கலாம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ, மை ஓன் வீடியோ. ஓகே. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, 10லிருந்து 15 வயசுக்குள்ள, இல்ல 6லிருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, உங்க ஃபாதர், மதர்ட்ட நீங்க கேட்க வேண்டியது போர்ட்ஃபோலியோ. ஓகே? காட் இட். தேங்க் யூ.